சென்னையில் பூக்கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்த வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். போராட்டம் குறித்தான விவரங்கள். சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞரை தாக்கிய நபர்களை கைது செய்யாததை கண்டித்து இன்று நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் பூக்கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அவர்களை கலைந்து போக சொல்லி அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக புதுவண்ணாரப்பேட்டை பிரின்ஸ் அபார்ட்மெண்ட் குறித்து வசித்து வருவர் வழக்கறிஞர் பாக்கியராஜ். இவர் ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். கடந்த வாரம் வழக்கறிஞர் பாக்கியராஜ் தனது காரை பிரின்ஸ் அபார்ட்மெண்டில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற போது அபார்ட்மெண்டின் வாயில் அதே குடிவசிக்கக்கூடிய நபரும் காரில் வந்தபோது வழிவிடுவதில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்பு அது கைகலப்பாக மாறி இருக்குது. இதில் பாக்கியராஜ் படுகாயமடைந்ததாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில எதிர்த்தரப்பை சார்ந்த சாஜன் லால் தோட்டா என்பவரும் புகார் அளித்திருக்கிறார். இரு தரப்பையும் காவல்துறையினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில வழக்கறிஞர் பாக்கியராஜிடம் வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் வரக்கூடிய வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜாமீன் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புதுவண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் கூடிய சாஜன் லால் பால் தோட்டாவை கைது செய்யாததால் வழக்கறிஞர்கள் இன்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்றத்திலிருந்து பேரணியாக பூக்கடை காவல் துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தார்கள். அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில ஊர்வலமாக வந்த வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதனால சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் துணை ஆணையர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலந்து போக சொன்னார்கள். ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராஜாஜி சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு இதனால் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை மாற்றுப்பாதையில் தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்களை கைது செய்யும் வரை போராட்டத்தை தொடருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து உயரதிகாரிகள் உள்ளிட்ட போலீசார் அவரிடம் போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.